ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தலைக்கறி குழம்பு செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு தலையை எடுத்து க்ளீன் பண்ணி 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தலைக்கறியை. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியா, கரம் மசாலா, உப்பு, தேங்காய், தக்காளி, வெங்காயம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக ஆட்டி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கிட்டேன். குக்கர் வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். குழம்புக்கு தேவையான அளவு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் நல்லா 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்ட உடனே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன். மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் நான் 3 ஸ்பூன் போடுறேன் இன்றைக்கி. தனியாத்தூள் 4 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக இப்போ தண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மசாலாவை. கொஞ்ச நேரம் மூடி போட்டு விட்டுடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நம்ம ஆட்டுக்கால் அந்த தலையை நம்ம போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா எல்லா இடத்துலையும் வர மாதிரி. இப்போ நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் கறி. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், தேங்காய் இது ஃபுல்லாத்தையும் அந்த பேஸ்ட்டில் போட்டு உப்பு தேவையான அளவு செக் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு விசில் விட்டுடலாம். இப்போ மசாலா ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் கேஸ்கெட் போட்டுடலாம். குக்கர் விசில் வச்சிடலாம். ஒரு 5 to 6 விசில் வரட்டும், காமிக்கிறேன். ஒரு 5 விசில் விட்டுட்டேன். விசில் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், குழம்பு எவ்வளோ நல்லா கொதிக்குது, எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்னு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா வெந்திருக்கு அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ, பை பாய்.